வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்மளோட பிரஸ்ட் சைஸை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு இதே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரஸ்ட் சைஸ் சீக்கிரமாகவே டிக்ரீஸ் ஆகிடும். இதை வந்து ஒரு 7 days சேலஞ்ச் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். Day 1 ஒரு டேப் வச்சு அளந்துக்கோங்க. Day 7 அதே மாதிரி டேப் வச்சு அளங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதை பொறுத்து தான் அதுக்கடுத்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா இல்லை டிக்ரீஸ் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்லிஃப்டிங் எக்ஸசைஸ்ன்னு கூட சொல்லலாம். இது மாதிரி பண்ணும்போது உங்களோட பிரெஸ்ட்டு வந்து அப்லிஃப்ட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து ஹெவி பிரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஷாகி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். நான் வந்து எப்பவுமே ஒரு 40 இல்லைனா 50 அந்த வரைக்கும் நான் பண்ணுவேன். அடுத்து வந்து இந்த மாதிரி கையை வந்து ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு அடுத்த கை வச்சு தொட முடிகிற அளவுக்கு தொடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட சைடு ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஹெவி பிரெஸ்ட் இருக்கவங்களுக்கு சைடு பிரெஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இன்னர் வியர்லாம் பத்தாமல் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நம்மளோட சைடு பிரெஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து நான் 1.5 லிட்டர் வாட்டர் கேன் வந்து 2 எடுத்திருக்கேன். நீங்கள் 2 லிட்டர் வரைக்கும் ஈக்குவல் வெயிட்டில் எடுத்துக்கலாம். ஸோ முன்னாடி வச்சு அப் அண்ட் டவுன் இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து ப்ரெஷர் போட்டு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி பண்ணுங்கள். இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெயிட் வச்சுட்டு. பட் வந்து இது நல்லாவே ப்ரெஷர் போட்டு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாமே உங்களால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். 30 வரைக்கும், மேக்ஸிமம் 30 அப்படிங்கிறத நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. இப்போ கையை வந்து சின்னதாக வச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக வைக்கும்போது ப்ரெஷர் போடும். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கையில் உள்ள ஃபேட்டு அது மாதிரி சைடில் உள்ள ஃபேட்டு கூட கம்மியாகும், தொப்பை ஃபேட்டு கூட கம்மியாகும். அடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து நம்மள பிரெஸ்ட்டு வந்து ப்ரெஷர் போடுற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸசைஸும் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான். மேலே கீழே உள்ள அந்த பிரெஸ்ட்டு சைஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். நான் வந்து 50-50 பண்ணுறேன். பிகினர்ஸ் வந்து நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 வரைக்கும் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ 30 வந்து நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் தான். கொஞ்சம் நிறுத்தி பண்ணுங்கள். ஸோ இதில் கையில் வெயிட் வச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு 1 வீக்லேயே. நான் வந்து கையை ஃபஸ்ட்டு பெருசாக வச்சு பண்ணுறேன், அப்புறமா கையை வந்து சின்னதாக வச்சு பண்ணுறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இந்த எக்ஸசைஸில். பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாவே வந்து வெயிட் வந்து தூக்குறது வந்து நம்மளுக்கே தெரியும். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். சின்னதாக வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து கையை முன்னாடியும் பின்னாடியும் இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ இதுவும் சைடு ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கும் அப்லிஃப்டிங்க்கும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் மெதுவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த எக்ஸசைஸ். இதெல்லாம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கவுண்டிங் கூட தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு 30-35 நீங்கள் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் எல்லா எக்ஸசைஸுமே. அடுத்து வந்து ஃப்ரண்ட்டில் கையை வச்சு இப்போ நம்ம வாட்டர் கேன் வச்சு பண்ணதே நான் வந்து கையை வச்சு பண்ணுறேன். இது வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் இதை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸை. அண்ட் வந்து இந்த பாருங்கள், நம்ம ஹேண்ட்ஸ் அப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். கையை நல்லா ஸ்டெபனாக வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பண்ணும்போதே பிரெஸ்ட்டு எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு ஷாகியாக இருக்கா, லூஸாக இருக்கா, தொலைன்னு இருக்கா, எல்லாமே சரியாயிடும். இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபுல் பாடிக்குமே நம்மளுக்கு ஸ்டாமினாவும் கொடுக்கும். அதே மாதிரி பிரெஸ்ட் சைஸையும் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்டு இப்படி முட்டிக்காலை வச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து பிரெஸ்ட் அந்த இடத்த மட்டும் ப்ரெஷர் போட்டு உங்களுக்கு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 7 நாள் ட்ரை பண்ணிவிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.